நம்ம இன்றைக்கி அழகாக ஒரு கேட் பேப்பரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக 10க்கு 10 பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 பேப்பர் தேவைப்படும். உங்களுக்கு எந்த பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை. அது இந்த மாதிரியாக ட்ரையாங்கிள் வர மாதிரி 2 பக்கமும் மடக்கிட்டு, அதுக்கப்புறம் சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க 2 பக்கமும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கத்தையும் இதே மாதிரி மடக்கிக்கோங்க. வீடியோவை பார்த்து பண்ணுங்கள். அடுத்து இந்த பகுதியும் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த மேலே இந்த மடக்கு பகுதியை நீங்கள் மெதுவாக எடுத்து விட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மடக்கு மடக்கிக்கலாம். 2 பக்கமும் இந்த ட்ரையாங்கிளை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மடக்கு அப்புறம் நல்ல நீட்டாக அந்த கார்னர் வரைக்கும் நீட்டாக மடக்கி இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த பகுதி இப்படி மேலே எடுத்து விட்டுட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அந்த பகுதியெல்லாம் மடக்கு சுருக்கம் எதுவும் இல்லாமல் ஃப்ளாட் ஆக்கிக்கணும். 2 பக்கமும் இதே மாதிரி உள்ளே இருக்கிற இந்த லேயரை மேலே எடுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி இப்போ அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு பிறகு இந்த பகுதியை இந்த மாதிரி இப்போ இதில் இந்த பகுதியை இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் திரும்பவும் அதை நேராக்கிக்கிட்டு இதில் இந்த ஒரு லைன் இடையில தெரியுது பாருங்கள், கரெக்டாக அந்த லைன் அப்படியே மடக்கி விட்டுருங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி சென்டர் பார்த்து இப்படி மேலே பார்த்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி உள்ளாடி விட்டுக்கோங்க. இந்த லைன்ஸை நல்லா பிடிச்சி விட்டுட்டு இந்த பகுதியை நல்லா இப்படி உள்ளாடி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி இந்த லைனுக்கு நேர் இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி மடக்குனதுக்கு பிறகு இந்த பகுதியை இப்படி இந்த மாதிரி கீழே ஃப்ளாட் ஆக்கி இப்படி கீழே விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளாட் ஆக்கி கீழே விட்டாச்சு. இப்படி கீழே கொஞ்சம் தாத்து விட்டதுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு பேப்பர் அப்படி இருக்கும், மேலே அன்னைக்கு இப்படி இருக்கும்.
அது மெதுவாக கிழிஞ்சிராமல் அப்படி உள்ளேருந்து எடுத்து விடணும் பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற லேயரை மட்டும் பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம எடுத்து விட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி அடுத்த பக்கமும் எடுத்து விடுங்க. பேப்பர் கிழிஞ்சிடக்கூடாது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்த்திங்களா, நமக்கு இப்படி வரும். அதுக்கப்புறமா இந்த மேல் மூக்கு இருக்கிற பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி மடக்கிக்கோங்க. வீடியோவை நல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதியை திருப்பி மடக்கிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த உள்ளாடி இந்த மாதிரி விரல் விட்டு இந்த உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த பகுதியை இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா கொஞ்சமாக மடிச்சிட்டு உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பூனையோட தலைப்பகுதி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து அதனோட உடம்பு பகுதி. இந்த மாதிரி இந்த லைன் வரைக்கும் ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ரெண்டு பகுதி இந்த மாதிரி மடக்கியாச்சு. அடுத்து இந்த பகுதி இப்படி உள்ளாடி விட்டு மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த ரெண்டு ஃப்ரெண்டில் வரக்கூடிய இந்த கால் பகுதிகளையும் இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. அப்புறமா கொஞ்சம் பகுதியை கீழே இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு ஒரு காலை இந்த மாதிரி வச்சுட்டு
இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த காலையை இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும், பூனை நடக்க ஆரம்பித்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது பகுதி பார்ட்டு தான் செய்திருக்கோம், மீதி பகுதி இன்னொரு பேப்பர் இதே அளவில் நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம பகுதி செஞ்சாச்சு. இதை ஓரமாக வச்சுக்கிட்டு அடுத்த 10க்கு 10 இன்னொரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சிட்டு ட்ரையாங்கிளாக 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த ஸ்டெப் வந்தாச்சு. இனி நமக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, அந்த லைன் வர்றது வரைக்கும். இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கலர் மேலே வரணும், எந்த கலர் கீழே வரணுங்கிறது முக்கியம். இப்போ நான் டபுள் கலர் பேப்பர் எடுத்துருக்கிறனால எனக்கு நம்ம ஹெட்டும் அந்த காலும் எந்த பகுதியும் எந்த வந்த கலர் தான் வெளியே வரணும். அதுக்காக நான் பேப்பரை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு வெளியே இந்த கலர் வரணும், நான் அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்கள் மற்றபடினா நீங்கள் நார்மலாக 2 பக்கமும் ஒரே கலர் இருந்துச்சுன்னா நார்மலாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துச்சா, அதுக்கப்புறமா இந்த லைன்ஸை லைட்டை இப்படி பிடிச்சி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் பிடிச்சி விட்டுட்டு என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை இப்படி எண்டு வரை பிடிச்சிட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அப்புறம் எல்லா ஓரங்களையும் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இனி என்ன பண்ணணும்னா, இப்போ ஒன்று ஒசந்துட்டு மேடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியும் இப்படி மடக்கி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் மடக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த பகுதியை மொத்தமாக இப்படி பிடிச்சி விட்டுக்கலாம். மேடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை கரெக்டாக இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட் ஆக்கிட்டு அந்த பகுதியை இப்படி நிமித்திட்டு
இப்போ இந்த பகுதியை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அந்த ட்ரையாங்கிள் பகுதியை இப்படி உள்ள மடக்கி நான் வீடியோ பண்ணுறத பாருங்கள். இந்த மாதிரி முக்குகள் எல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ஆயிரும். இனி இப்போ இந்த பகுதி வருது பார்த்தீங்களா, இதை இப்படி திருப்பிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதனோட மறுபக்கத்தையும் அதே மாதிரி திருப்பிக்கோங்க. அதையும் ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இப்படி மேலே பார்த்து இப்படி மடக்கிக்கோங்க. இதுதான் நமக்கு வால் மாதிரி வரும். நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடக்கி மேலே பார்த்து நல்லா நீட்டாக அந்த லைன்ஸ் எல்லாம் பிடிச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை இப்படி இந்த லைன்ஸுக்கு நேர் இந்த பகுதியை இப்படி ஃப்ளாட் ஆக்குவோங்க. இந்த பகுதியை இதே மாதிரி. இப்போ நமக்கு கால் ரெடி ஆயிடுச்சு. இனி வால் பகுதியை கிளியர் பண்ணுவோம். வாலில் இந்த முக்கு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை லைட்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு 2 பக்கமும் ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அப்புறம் அந்த வண்ணமாக இருக்கிற பகுதியை இந்த 2ஆக மடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்டு ஒரு வாரம் மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த பக்கமும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம மடக்கும்போது நம்ம இந்த மடக்கை இந்த மாதிரி ஆக்கும்போது நமக்கு கொஞ்சமாக முன்ன பின்ன இல்லாமல் ஒரே நிரப்ப அந்த லைன் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ நீட்டாக பண்ணி அடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இப்படி சேர்த்தோன்னா நமக்கு நிரப்பாக இருக்கணும். அந்த வால் மாதிரி மேலே நீட்டிகிட்டு இருக்கிற பகுதியை கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மடக்கி விட்டுக்கலாம். வால் பகுதியை நம்ம நீட்டாக இது பண்ணியாச்சு. தும்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியை இந்த மாதிரி லைட்டாக உள்ளாடி மடக்கி இப்படி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வால் ரெடி ஆயாச்சு. அப்புறம் இந்த பகுதியை இப்படி மேலே பார்த்து இப்படி மடக்கிக்கோங்க. அப்புறம் இதை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு முக்கு மாதிரி இப்படி இருக்கான். அப்புறமா நம்ம கால் பகுதிக்கு வரலாம். கால் பகுதியில் இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலேருந்து இந்த மாதிரி மேலேருந்து இப்படி இப்படி பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த முனைப்பகுதியிலேருந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இந்த முனைப்பகுதியை லைட்டாக உள்ளாடி மடக்கி விட்டுட்டு
முன்னாடி காலை அப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கத்து காலையும் பண்ணிக்கோங்க. காலை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம உடம்பு பகுதியோட அட்டாச் பண்ணணும். இப்போ நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டினாலும் சரி, க்ளூ இல்லாமல் சும்மா இது பண்ணாலும் சரி அழகாக இருக்கும். நம்ம பேப்பரில் என்ன அழகாக நம்மளால் கேட்ச் செய்ய முடியுது பார்த்தீங்களா? இப்போ இந்த இடையில இந்த கேட்டை இப்படி பண்ணி ஜாயின் பண்ணியாச்சுன்னா நமக்கு கேட் நடக்கிற மாதிரியே இருக்கும். இடையில க்ளூ வேணும்னா அப்படியே ஒட்டிக்கோங்க. தலைப்பகுதி 2 பக்கமும் கொஞ்சமாக உசந்து நிற்கும். க்ளூ போட்டாச்சுன்னா கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாத இருந்ததுனால தான் வீடியோஸ் போட முடியல. இனி தொடர்ந்து வீடியோ போடுவேன். இவ்வளோ நேரம் டைம் எடுத்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.